அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 2024 ஆண்டு சர்வதேச சிறுவர் தின கொண்டாட்ட நிகழ்விலே நாங்கள் இப்பொழுது முதல் இணைந்திருக்கின்றோம். எனவேதான் இந்த நேரத்திலே இந்த சர்வதேச சிறுவர் தின கொண்டாட்டம் உலகளாவிய ரீதியிலே சகல நாடுகளிலுமே இடம்பெற்று கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் இப்பொழுது அக்கரைப்பற்று ரைஹான் சர்வதேச பாடசாலையிலிருந்து சர்வதேச சிறுவர் தின விழாவினை கொண்டாடும் முகமாக ஊர்வலமாக நடைபவனியாக அழைத்து கொண்டு செல்லப்படுகின்றார் கடற்கரை நோக்கி. அந்த வகையிலே அல்ஹாஃபில் அஷேக் ஏஜிஎம் சதாத் இனாமி அவர்கள் இந்த பிள்ளைகளை ஆங்கில மொழி மூல கற்றல்களை 100% வழங்க வேண்டும் என்றும் அதே போன்று குருவானை ஓதி மனனம் செய்யக்கூடிய பிள்ளைகளாகவும் வெளியேற வேண்டும் என்றும் அதே போன்று விளையாட்டில் தேசிய சர்வதேச சாதனைகளை புரிந்த மாணவர்களாக அதிலேயும் கராட்டியில் ஒரு கருப்பு பட்டி பெற்ற வீரராகவும் ஒரு சர்வதேச சாதனைகளை புரிந்த வீரர்களாகவும் இந்த மாணவர்கள் வெளியேற வேண்டும் என்ற இந்த நன்னோக்கோடு இந்த பாடசாலை ஆரம்பித்திருந்தார். தொனி தொடர்பாக பல தகவல்களை தந்திருந்த எங்களுடைய அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய இந்த பாடசாலை ரைஹான் சர்வதேச பாடசாலையினுடைய அதிபர் ஃபாய்சர் அவர்களுக்கு நாங்கள் இந்த வேளையிலே நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். இப்பொழுதோ ரைஹான் சர்வதேச பாடசாலையினுடைய மாணவர்கள் இப்பொழுதோ ஊர்வலமாக அழைத்து செல்லப்படுகின்ற காட்சியை நாங்கள் உங்களுக்கு காண்பித்துக் கொண்டிருக்கின்றோம். இப்பொழுதோ ரைஹான் சர்வதேச பாடசாலை மாணவர்கள் உலக சிறுவர் தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே உங்கள் அபிமான முகநூல் தொலைக்காட்சி மொழி டிவி தமிழ் வாயிலாக நேரடியாக நாங்கள் அவற்றை அஞ்சல் செய்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த பாடசாலைக்கு நீங்கள் தருகின்ற ஒத்துழைப்போ இவற்றை இந்த மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை சொரிந்து உங்களுடைய வாழ்த்துக்களை சொரிந்து லைக் செய்து ஷேர் செய்து கொள்ளுங்கள் என்பதை இந்த நேரத்திலே நாங்கள் உங்களுக்கு அன்பாக வினயமான ஒரு வேண்டுகோளாக இந்த வேண்டுகோளை விடுக்கின்றோம். பதுர் வித்யாலயத்தினுடைய அதிபர் என்னுடைய அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய நாசர் சார் அவர்களை இப்பொழுது முதல் நாங்கள் இந்த வானொலி வழியாக இணைத்துக் கொள்ள காத்திருக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஆமாம், இந்த நேரத்திலே இப்பொழுது உலக சிறுவர் தினம் சர்வதேச சிறுவர் தினம் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிற இந்த சந்தர்ப்பத்திலே உங்களுடைய ஆசீர்வாதத்தையும் ரைஹான் சர்வதேச பாடசாலை மாணவர்களுக்கும் உங்களுடைய பாடசாலையிலே கற்கின்ற மாணவர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்களுக்கு வழங்குமாறு உங்களை நாங்கள் அன்பாக வேண்டிக் கொள்கிறோம். சிறந்த நட்பிரஜைகளாகவும் நாட்டை காக்கக்கூடிய தலைவர்களாகவும் இவர்கள் மிளிர வேண்டும் என இவர்களுக்காக நான் பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன். அவருடைய ஒரு சில கருத்துக்களை நாங்கள் இந்த நேரத்திலே அறிந்து கொள்ள காத்திருக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று உலகளாவிய ரீதியில் சர்வதேச சிறுவர் தினம் கொண்டாடப்படும் தினமாகும். இந்த தினத்தில் இந்த மாணவர்களுக்கு வாழ்த்து தெரிவிப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று ரைஹான் மாணவர்கள் சிறுவர் தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். அதே போன்று எங்களது பாடசாலையிலும் கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். சகல மாணவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களையும் பிரார்த்தனையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நடைபவனியானது சற்று தாமதமாக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து மாணவர்கள் வீதி வழியாக நடைபவனியாக சென்று கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக அக்கரைப்பற்று ரைஹான் சர்வதேச பாடசாலையினுடைய எஸ்டிசி உறுப்பினர்கள் கூட இந்த நிகழ்விலே கலந்திருக்கின்றார்கள். ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள், அதிலும் குறிப்பாக நாங்கள் சதாத் இனாமியை பற்றி நாங்கள் கூற வேண்டும். உண்மையாக அவருடைய கனவு நனவாயிருக்கின்றது. அவர் இப்படி ஒரு பாடசாலையை உருவாக்கி ஒழுக்கமுள்ள பிள்ளைகளை இந்த மண்ணிலே வளர்க்க வேண்டும், நல்ல பிரஜைகளை உருவாக்க வேண்டும், மொழி ரீதியாக பல விடயங்களை மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற அந்த முனைப்போடு அவர் ஆரம்பித்த பாடசாலை இப்பொழுது 8 வருடங்களை தாண்டி பயணித்துக் கொண்டிருக்கிறது. ஏராளமான மாணவர்கள் குர்ஆன் அதே போன்று ஆங்கில கல்வி என்று சிறந்த கல்வியை வழங்குகின்ற ஒரு சர்வதேச பாடசாலையை அக்கரைப்பற்று ரைஹான் பாடசாலை இப்பொழுது திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால் அதில் ஐயமில்லை என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இந்த சிறுவர் தினம் தொடர்பாக உங்களுடைய பாடசாலை தொடர்பாக நல்லதொரு கருத்தை தருமாறு உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எமது அக்கரைப்பற்றில் அமைந்துள்ள ரையான் இன்டர்நேஷனல் பாடசாலை, இந்த சர்வதேச பாடசாலை எமது நோக்கம் குர்ஆனும் அதே போன்று விளையாட்டு, குறிப்பாக கராட்டே, அதே போன்று ஆங்கில கல்வி, இது மூன்றையும் அடிப்படையாக கொண்ட இந்த பாடசாலையில் மாற்றம் ஒன்றே மாறாதது
இலங்கையிலே உலகத்தில் கொண்டாடக்கூடிய இந்த தினம் சிறுவர் தினம். இந்த சிறுவர்களுக்கு ஒரு மாற்றம் ஒன்றை கொண்டு வர வேண்டும். அதே போன்று உள தூய்மைகள், அதே போன்று இந்த களப்பயணங்கள் செல்லும்போது மாணவர்களுடைய சில பழக்க வழக்கங்கள், ஒழுக்கங்கள், அதே போன்று அவர்களுடைய சந்தோஷம், அதே போன்று அவர்களுக்கு நாங்கள் வழங்கக்கூடிய சிறு சிறு அந்த பரிசுகள் எல்லாமே அனைத்தும் இந்த மாணவர்களுக்கு ஒரு உற்சாகத்தையும், அதே போன்று அவர்களுக்கு நல்லொழுக்கத்தையும், அதே போன்று வழிகாட்டல்கள், பாதையில் எப்படி செல்ல வேண்டும், அவர்கள் இந்த பிரயாணங்கள் எப்படி பண்ண வேண்டும், பிரயாணங்களை தொடங்கும் போது என்ன துவா ஓத வேண்டும், அதே போன்று இதை முடிக்கும் போது என்ன பண்ண வேண்டும் என்கிற மாதிரி, அதே போன்று அனைத்து விதமான செயல்களையும் அவர்களுக்கு கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஆகவே இன்ஷா அல்லாஹ் இந்த பாடசாலை மாணவர்களுக்கு இந்த பாடசாலையும் நன்றாக வர வேண்டும், எமது பாடசாலையினுடைய கல்வி முன்னேற்றங்கள் நன்றாக வர வேண்டும் என்று நாங்கள் துஆ செய்கின்றோம். அதே போன்று பெற்றோர்களாகிய நீங்களும், பார்வையாளர்களாகிய நீங்களும் இந்த மொழி டிவியினுடைய பக்கம் இருந்து நேர்காணல் வீடியோக்களை பார்த்து கொண்டிருக்கும் எம் அனைவருக்கும் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். எனவே உங்களது ஒத்துழைப்புக்கும் எங்களோட துவாக்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். சிறுவர்கள் இன்றைய நாள் சிறுவர்கள் அதிகமாக மகிழ்ச்சியில் இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அவர்களுடைய தினமாகவே இன்றைய தினம் இருக்கிறது. ஆகவே அவர்களுடைய மகிழ்ச்சியில் எந்த குந்தகத்தையும் விளைவித்து விடக்கூடாது. இன்றைய தினம் என்பது இன்றைய துணிப்பொருளாக அமைந்திருக்கிறது என்பதை நாங்கள் இந்த வேளையிலே ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். 2024ஆம் ஆண்டு சாதிக்க துடிப்பவர்கள் நாங்கள், சாதனைக்கு உதவி நில்லுங்கள். சாதிக்க துடிப்பவர்கள் நாங்கள், எங்களுடைய சாதனைக்கு உதவி நில்லுங்கள் என்று பெரியவரிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று கற்க துடிப்பவர்கள் நாங்கள், கல்விக்காக உதவி செய்யுங்கள் என்று கூறப்பட்டிருக்கின்றது. அதே போன்று உயர் எண்ணத்தில் வலம் வரும் வண்ணத்தி பூச்சிகள் நாங்கள், உயர் எண்ணத்தில் வலம் வரும் வண்ணத்து பூச்சிகள் நாங்கள், எம் உணர்வுகளை சிதைத்து விடாதீர்கள் என்று மிகவும் தாழ்மையாக வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இதனை இந்த பெற்றோர்கள், வளர்ந்தவர்கள் கருத்தில் கொண்டு இந்த சிறு பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு ஒளியேற்ற வேண்டும் என்று மிக வினயமாக நான் கேட்டுக்கொள்கின்றேன். அவர்கள் இந்த முகநூல் தொலைக்காட்சி வாயிலாக நீங்கள் அவற்றை காணக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது என்பதை இந்த வேளையிலே நாங்கள் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். எனவே இந்நிகழ்வை அதிகம் லைக் செய்து ஷேர் செய்து கொள்ளுங்கள். பாகசாந்திக்காக மாணவர்கள் இந்த இடத்திலே தரித்து வைக்கப்பட்டு அவர்களுக்கான தேநீர் உபசாரங்கள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது, சாக்லேட் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை இந்த வேளையிலே நாங்கள் உங்களுக்கு ஞாபகமூட்டிக் கொள்கின்றோம். தொடர்ந்தும் எங்களுடைய நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளுங்கள் என்பதை இந்த வேளையிலே ஞாபகமூட்டிக் கொள்கின்றோம்.